லாட்டரி கெஸ்ஸிங் 06/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் யாராதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் அண்ட் மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் வின்னிங்கையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு வின்னிங்கையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இப்போ வாங்க காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். டுடே ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 936 ஏ போர்டு 9, பி போர்டு 3, சி போர்டு 6. ஓகேங்களா? நம்ம ஆளில் அதாவது நம்ம எப்பயும் போல நார்மலாக மார்னிங் கொடுத்த லாட்டரியில் பிசி வின்னிங், அதாவது 3, 6 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இந்த 9 வர இடத்துல மட்டும் 7 உள்ள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த 7 ஏன் உள்ள வந்துச்சுன்னா 7 வந்து அதாவது நம்பர் வந்து என்ட்ரன்ஸு, அதாவது மிஷின் நம்பர்ல வந்து ட்ரையல் நம்பர்லையும் இந்த 7 வந்து விழுந்துருச்சு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம 3 டிஜிட் வின்னிங் சூப்பராக தரமாக மாசா வேற லெவலில் பட்டையை கிளப்பி இருந்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் பிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். அடுத்து வாங்க, அதாவது ஏபியில் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தது 36 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இது வந்து பிசியில் கரெக்டாக உட்காந்துருச்சு. அதாவது நீங்கள் மேக்ஸிமம் போடுறவங்க ஏபி ஏசி பிசினே கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்க அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. அதான் ஒரு சூப்பரான தரமான ஒரு ஐடியானா அது இதுதான். ஏபிஏசி பிசியாவே ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுச்சுன்னா பார்த்து சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணிக்கோங்க. வாங்க மெம்பர்ஷிப்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்து மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டுடே கெஸ்ஸிங், அதாவது 936 நம்ம ஏபி ஏசி பிசி இதில் கொடுத்துருந்தது வெறும் 3 கெஸ்ஸிங் தான். அதாவது மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது, அதாவது 91, 93 அண்டு 33. இதுதான் நண்பர்களே, ஒரு 3 கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தது. 3 கெஸ்ஸிங் தான் கொடுத்துருந்தோம். அதுவே ஓரளவுக்கு சூப்பராக சும்மா தரமாக மேட்ச் பண்ணி 93 நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதாவது இதில் வந்து 93 பாஸ் வெறும் 3 கெஸ்ஸிங்கில் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்த கெஸ்ஸிங் 3 கெஸ்ஸிங்கில். அதுக்கு அடுத்து ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு ஏபிசிக்கு உண்டான ஒரு ஆல் போர்டில் 931 இப்படி தான் கொடுத்துருந்தோம். இந்த 931ல் ஏ போர்டு 9 பாஸு, பி போர்டு 3 பாஸு, சி போர்டு மட்டும்தான் மிஸ். இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் ஒன்று சும்மா தூக்கி வேற லெவலில் சாத்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா வேற லெவலில் எடுத்து சும்மா பட்டையை கிளப்பியிருந்தாங்க. அந்த 1 மட்டும்தான் மிஸ் ஆனதுனால. அப்படின்னா 3 டிஜிட் வின்னிங். நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, ஆல் போர்டில் 3 நம்பரில் 2 போர்டு கன்ஃபார்மாக வின்னிங் ஆகுங்க. அது இதுதாங்க. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு வீடியோ சூப்பராக தரமாக பார்த்துருவோம். டுடே ஏ போர்டு 9 இறங்குவோம் கரெக்டாக கணிச்சிருந்தது. கரெக்டான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு வின்னிங்குரிய ஒரு பாட்டு தான். மறக்காமல் இதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 6. அதுக்கு அடுத்தாப்புல உள்ள இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 2 தான். 2 மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்க இருக்கு. ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஏ போர்டு 9 வச்சு 6 பார்த்தீங்க, 2 பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்ட்டாக ஃபைனலில் உள்ள ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. அதாவது ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1. இதுதான் நாளைக்கு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்ல வரக்கூடிய ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். நான் கொடுக்குற ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்ல எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து
3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங், 2 பாக்ஸ் கெஸிங் உங்களுக்கு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்களுக்கு வின்னிங் எதுவும் இருந்தால் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஸ்பான்சர் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டு. அதாவது பி போர்டு கெஸிங். அதாவது பி போர்டு கெஸிங் வந்து 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான 3 நம்பர் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது முன்கூட்டியே நம்ம வந்து கெஸிங் எடுத்து வச்சிருவோம். அதாவது கெஸிங் ஃபார்மேட் எல்லாம் போட்டு வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 9 தாங்க. அதாவது 3 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா அது 9 தான். ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர், கவனமா கேட்டுக்கங்க. ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமா இருக்கக்கூடிய நம்பர், அதுல வந்து ஃபர்ஸ்ட் நல்லாவே வாய்ப்பு இருக்க ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 9 தான். அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 7 தாங்க. அதாவது 3 வச்சு அதுக்கு அடுத்தாப்புல சான்சஸ் உள்ள ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 9க்கு அடுத்தாப்புல 7 தான். அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்டா ஃபைனலா 0 தாங்க. பி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 9, 7, 0 இதுதான் ஹைலைட்டா இருக்கக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா இதுதான். அடுத்து நம்ம பார்க்கறது சி போர்டு. சி போர்டு 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 5 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹைலைட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னா அது 3 தாங்க. சி போர்ட்லேயே ஹைலைட்டா லாஸ்டா ஃபைனலா வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 8. அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கும் உண்டான ஒரு சில கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங் இப்ப நீங்க பாத்தீங்க. அதுல வந்து ஏ போர்டுல ஒரு நம்பர் எடுத்துக்கங்க, பி போர்டுல ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, சி போர்டுல ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா 2 நம்பர் டைப் பண்ணுங்க. எனிவேஸ் வின்னிங் ஏதாவது இருந்தா உங்களுக்கான ஒரு வெற்றி உங்களை தேடி கண்டிப்பான முறையில வரும். இப்ப ஏ போர்டு பாத்தீங்க, பி போர்டு பாத்தீங்க, சி போர்டு பாத்துக்கிட்டீங்க. அடுத்து வாங்க ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள்ல முக்கியமான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். வீடியோவை ஷார்ட்டா முடிச்சிடறேங்க, ரொம்ப பேச விரும்பல. 93 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 தான். அதாவது 61, அதாவது 93 வச்சு அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா உள்ள ஒரு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70, 7-0. அதாவது ஏபி 93 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 70 இதாங்க. அடுத்து வாங்க நம்ம பிசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளை முக்கியமான ஒரு கணிப்புகள் பார்த்துருவோம். பிசி 36. பிசி 36 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 41. ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா உள்ள ஒரு நம்பர்ல வரக்கூடிய ஒரு எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 41. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 74. பிசி 36 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் 41. அது இல்லாத பட்சத்துக்கு 74. ஓகேங்களா? அடுத்து மறக்காம நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வின்னிங்கான ஒரு ட்ரிக்ஸை பிடிச்சாச்சு. அது கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம மெம்பர்ஷிப்ல கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம். யார் யாருக்கெல்லாம் இப்போ ஈஸியாக பார்க்க முடியுது, யார் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. ஏசி 96, 96 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதாவது 96 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது இந்த ஒரு நம்பர் தான் 96. அதுக்கு அடுத்தாப்புல 51. ஏசி 96 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 10. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 51. இப்போ ஏபி, பிசி, ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க.
உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க அடுத்து என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோன்றத மறக்காம வாங்க பார்க்குறோம். ஆல்போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் நாங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது. ஓகேங்களா? அதாவது ஏபிசி உண்டான ஒரு கெஸ்ஸிங் 9, 3, 6 இதை வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இப்போ ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 8 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா 1 தாங்க. அதாவது 8-1. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா உள்ள ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7 தான். 8-1-7 இதுதான் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ஆல்போர்டுல கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்ல வரக்கூடிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங், டுடே வரக்கூடிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஏபிசிக்குரிய ஒரு ஆல்போர்டு 8-1-7 இதுதாங்க டுடே ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது இந்த ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர்னா அது இதுதான். எல்லா சேனலும் இப்படி சொல்ல மாட்டாங்க. நம்மளோட இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களும் ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஆல் போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்க, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்க, ஏபி, பிசி, ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தீங்க. இப்போ அடுத்து அதாவது என்னோட தனிப்பட்ட ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க நான் சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க மறக்காம நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 936 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 781. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா உள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பர், அது அடுத்தாப்புல ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 278. அதாவது ஒரு நிமிஷம், 781-278 இதுதான் ஹைலைட்டா எனக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங்னு நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நம்பர். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டோம். மீண்டும் ரிசல்ட் ரிவீலில் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்லி ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். நன்றி.